Welcome to GPN family. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெண்டைக்காய் கிரேவி பார்க்க போறோம். அது எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். pan வச்சிருக்கோம். வெண்டைக்காய் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். எல்லாம் அப்படியே வணக்கணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. சும்மா வணக்கிட்டு எடுத்து வச்சுப்போம். வணங்கிட்டு இருக்கட்டும். பக்கத்தில் இது பற்ற வச்சுட்டு தாச்சி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வச்சிருக்கு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இப்போது வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கும். இப்போ இது நல்லா வணக்கிக்கிறாங்க. அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வணங்கிச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஒரு 2 தக்காளி. நான் குட்டி தக்காளின்றதுனால 3 எடுத்துருக்கேன். நீங்கள் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இடையில எடுத்து பார்த்தேன். நீங்களும் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ சாம்பார் தூள் 2 ஸ்பூன். கலக்கடைனா கிளறிட்டு இப்போது நான் ஒரு சின்ன கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க. இது மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிருக்கேன். இல்லைன்னா ஊற்றினோம்னா திரியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டி ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு இது பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண அப்படியே சும்மா வெறும் தாச்சில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். அந்த இதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட இந்த வலுவலுப்பு இதே இல்லை பாருங்கள். இதை போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு பரட்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சுங்க. வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டெல்லாம் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு நல்லா சுண்டி வந்தோடனே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. நீங்கள் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கிங்க. இப்போ வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.